இயற்கையை நம்பி செய்யப்படும் தொழில் விவசாயம். எனினும் இயற்கையினால் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தமது விளைச்சலை இழந்து தவிக்கின்றார்கள். வேண்டி நிலப்பரப்பில் விவசாய மாவட்டம் என பெயர் பெற்றோர் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் மீள் குடியேறியதன் பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற 7வது போகமாக இந்த போகத்தின் நிச்சயிக்கை அமைந்துள்ளது. இந்த போகத்தில் 59,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நிச்சயிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றில் சுமார் 12,500 ஏக்கர் முற்றாக அழிவடைந்துள்ளதாக மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக இரணிமடு குளம் வான் பாய்வதால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. விவசாயிகளின் எதிர்பார்ப்புக்கு மாறாக பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் மழை பெய்ததால் அறுவடை செய்கின்ற எதிர்பார்ப்பில் இருந்த விவசாயிகளின் கனவு கலைந்து போயுள்ளது. இப்பதான் ஸ்டார்ட் ஆகினது. இப்பதான் நாங்கள் ஓரளவு கொஞ்சம் விவசாயத்தால கொஞ்சம் முன்னேறுகின்ற வரை எந்த விவசாய செய்கையிலே இது எனக்கு பாரிய இதுவராகத்தில் நான் செய்த விவசாய இதில் சில வருஷம் செய்த நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எந்த வயசுக்கு நான் 20 வருஷம் விவசாயம் செய்துன்னு வரேன். இந்த வருஷத்தை போல ஒரு இழப்பு இல்லை எங்களுக்கு. இது ஏதாவது 3 இப்படியும் ஒரு 3 போகம் 4 போகம் சில செய்து தான் அந்த கடன் அடைக்கும். ஒரு ஏக்கருக்கு சுமார் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவழிக்கிறோம். அப்போ 60 ஏக்கர்ண்டா 6 18 கணக்கு பாருங்க. இவ்வளவு காசுங்களுக்கு யோசிச்சு என்ன செய்வதென்று ஒன்றும் முழங்க இல்லை. விவசாய அளவு எடுத்திருக்கு, டிராக்டருக்கு எடுத்திருக்குது, பட்டு மிஷினுக்கு எடுத்திருக்குது. மூன்றுக்குமே இப்போ கிட்டத்தட்ட 8-10 லட்சம் ரூபா கட்ட வேணும். அப்போ இப்போ எல்லாம் துறை கிடைச்ச போல அவங்க எல்லாம் வந்து பிடிக்க போகிறாங்க. இப்போ டிராக்டரில் கொண்டு போக போகிறாங்க. தற்போது வயல் நிலங்களில் தேங்கியுள்ள நீர் வற்றினாலும் அதன் பின்னர் பெறப்படுகின்ற நெல்லில் எவ்வித பலனும் இல்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது முளைவிளம்பி நெல் இதை எதுக்குமே பயன்படுத்தலாம். கோழி மேசை கூட கொடுக்கலாம். இது இன்றைக்கு விழா இருக்குன்னு தண்ணி வத்துற அளவில் இது வந்து இந்த பயிராகிடும். இப்போ தண்ணிக்குள்ளேயே இந்த முளை இருக்கு. இவ்வளோ தண்ணியும் பற்றி நிலம் காயிற அளவில் இது பெரிய பயிராகிடும். இனி பெற்றதெல்லாம் இது முளை நெல் தான் பட்ட போகிறோம். பாதி பக்கம் பெற்றினாலும் கூட முளை நெல்லை தான் இருக்கு. அது பயன்படுத்த இல்லாது. இம்முறை போகத்தில் பாரிய இழப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ள விவசாயிகள் எதிர்வரும் சில தினங்களில் ஆரம்பமாக உள்ள சிறு போகத்திற்கு தயாராக உள்ளார்களா? இழப்புகள் ஏற்பட்டாலும் மீளவும் தங்களுடைய கடமைகளை செய்கிறதுல ஆயத்தமாக எப்பொழுதும் விவசாயிகள் இருந்திருக்காங்க. இது 7வது அதாவது மீள் குடியேற்றத்தின் பின்னர் நடைபெறுகின்றதான 8வது போகமாக இருக்குது. எனவே பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலேயும் சில நேரங்களில் இயற்கை அவர்களுக்கு துணை செய்திருக்கு, சில நேரங்களில் இயற்கையால் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. ஆனாலும் எல்லா நிலையிலும் அவர்கள் மீளவும் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு விவசாயிகள் ஆயத்தமாக தான் இருக்கிறார். அதிகாரிகள் இவ்வாறு தெரிவிக்கின்ற போதிலும் சுமார் 20 ஏக்கர் நெற்செய்கையை இழந்து தவிக்கின்ற இந்த விவசாயி பதிவு செய்த கருத்துக்கள் இவை. அதுக்கு அதை சொல்லியிருக்கிற வழியா விவசாயிகள் இந்த மனதில் என்ன செய்யறது தெரியாமல் நிற்கணும். இதே வழிகரையிலாமல் நிற்கணும். அளவத்து செய்கையே வழிகரையிலாமல் நிற்கணும். அடுத்த கட்டத்தை என்னென்ன திடீரென்று இயக்கம் தெரியாமல் இருக்கு. இதன் மூலம் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட போகிற பாதிப்புகள் இது பெரிய பெரும் இந்த இடம்பெயர்வு பாதிப்பை விட பாதிப்பு விழாங்க கிடக்கு கண்டா. மீண்டெழுந்தங்களை திருப்பியும் வந்து தள்ளிட்டு பேங்க்ல லோன் எடுத்துருக்கோம். மற்ற கடந்த முழு நகைகளும் அடைய வச்சுட்டு சின்ன பிள்ளையிலேருந்து சகல நகையும் அடைய வச்சாச்சு. அதுதான் இப்போ என்ன சிறண்டு எங்களுக்கு தெரியாம நிற்கும். அடுத்த ஆட்டம் என்னென்ன நகர்றது தெரியாம நிற்கும். தொடர்ச்சியான இழப்புகளுக்கு முகம் கொடுத்து இந்த மக்களை இயற்கையும் விட்டு வைக்கவில்லை. கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்களை இந்த இயற்கை காவு கொண்டிருக்கின்றது. அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த நெற்கதிர்கள் இன்று வெள்ளத்தில் மிதக்கின்றன. இதனால் ஏற்பட்ட அழிவு விவசாயிகளுக்கு இந்த போகத்தில் மட்டுமல்லாது இன்னும் தொடர இருக்கின்ற பல போகங்களிலும் தாக்கத்தை செலுத்தும். நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியிலிருந்து கந்தவேல் மயூரன். நியூஸ் ஃபர்ஸ்டின் ரிப்போர்ட்டராக 2 என்று தம்மை பதிவு செய்து கொண்டுள்ளனர். வவுனியா ரம்பைக்குளத்தைச் சேர்ந்த அரியரத்னம் நீல ஜெயந்தன் மற்றும் உடுனுவர பட்டுப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த முகமது ஃபவாஸ் ஆகியோர் என்று எமக்கு செய்திகளை அனுப்பி வைத்திருந்தனர். ரம்பைக்குளத்தில் காணப்படும் சங்கரப்பிள்ளை வீதியே இது. ரம்பைக்குளத்திலிருந்து மேலதிகமாக வெளியேறும் நீரானது தனிப்பட்ட ஒரு காணியினூடான ஒரு கால்வாயினூடாக இவ்வீதிக்கு கொணரப்பட்டு நேரடியாக எதுவித கட்டமைப்புகளுமின்றி விடப்பட்டுள்ளது. இதனால் இவ்வீதி மண்ணரிப்பின் காரணமாக முற்றாக சிதைவடைந்துள்ளது. இதனால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஏனைய பிரயாணிகள் பலத்த சிரமத்திற்கு மத்தியில் பயணிக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். பொறுப்பான அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுத்து சீர் செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் ரிப்போர்ட்டுக்காக வவுனியாவிலிருந்து அரியரத்னம் நீல் ஜெயந்தன். பட்டுப்பிட்டிய கிராமத்துக்கான பிரதான வீதியே இது.
சுமார் 600 குடும்பங்கள் இந்த வீதியை அன்றாடம் பயன்படுத்துகின்றன. பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் பெரும்பாலான வாகனங்கள் இவ்வீதியூடாக பயணிக்கின்றன. பிரதான கால்வாய் சேதமடைந்திருப்பதால் வீதி கீழிறங்கும் அபாயம் உள்ளது. මතුව තිබෙනවා. මම යූ රිපෝටර් වෙනුවෙන් උඩුනුවර බටිපිටියේ ඉඳලා මොහමඩ් ෆයාස්. கிழக்கு கரையிலிருந்து சுமார் 250 கடல் மைல் தொலைவில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது காப்பாற்றப்பட்ட 32 பேரும் மியன்மார் பிரஜைகளா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இந்த பிரச்சினைக்கு தீர்வினை காணும் வகையில் இலங்கையில் உள்ள மியன்மார் தூதரகத்திற்கு தகவல் வழங்கப்பட்ட போதும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சோலானந்த பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் நிர்வகிக்கப்படுகின்ற மிரிகான இடைநிலை தடுப்பு முகாமில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது கடற்படையினரால் காப்பாற்றப்பட்ட மியன்மார் பிரஜைகள் அந்த முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து பிரச்சினை மேலும் உக்கிரமடைந்துள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் கீழ் இயங்கும் தடுப்பு முகாம் நுகைகுடம் மிரிகான பகுதியில் அமைந்துள்ளது. 70 பேருக்கான இடவசதியுள்ள இந்த தடுப்பு முகாமில் தற்போது 108 வெளிநாட்டு பிரஜைகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த இடப்பற்றாக்குறை தொடர்பில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சோலானந்த பெரேராவிடம் வினவிய போது குறித்த குடியேற்றவாசிகள் அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறினார். இந்த முகாமில் காணப்படுகின்ற இடப்பற்றாக்குறையால் ஏற்கனவே 71 பேர் புசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அவர்களது அடையாளத்தை உறுதிப்படுத்த மியன்மார் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் சிறு பிரிவினருக்கு சலுகைகளை வழங்குவதனூடாக அரசாங்கம் அவர்களை நிர்வகிக்கின்றதா என்ற சந்தேகம் கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் வலுப்பெற்றுள்ளதாக முன்னாள் பிரதி அமைச்சர் வின்சென்ட் டயஸ் தெரிவிக்கின்றார். வரலாற்றில் எந்தவொரு எதிர்க்கட்சித் தலைவருக்கும் ஒதுக்கப்படாத அளவில் பெருந்தொகை நிதியை அரசாங்கம் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவரை பராமரிப்பதற்காக ஒதுக்கியுள்ளமை சந்தேகத்தை மேலும் தீவிரப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். අපේ භාෂිකයන් තුළ ලොකු කුතුහලයක් තියෙනවා. எமது கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் சந்தேகம் உள்ளது. எமது கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அதிகளவு பணத்தையும் சலுகைகளையும் வழங்கி இந்த அரசாங்கம் தனது நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்துவதற்காக இவர்களை பயன்படுத்துகின்றதா என்ற சந்தேகம் ஆதரவாளர்களிடம் உள்ளது. கயந்த கருணாதிலக ஜோன் திஸ்ஸ எமது தலைவர், அதேபோன்று மலிக் போன்றவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள் மற்றும் அவர்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பில் எமது கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகம் உள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் முன்னொரு போதும் இல்லாத அளவு மிகப்பெரிய தொகை ஒன்று எதிர்க்கட்சி தலைவரை பராமரிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சில வேளை இவர்களுக்கு பணத்தை கொடுத்து ஒரு சில சலுகைகளையும் கொடுத்து அவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியுள்ளார்களா என்ற சந்தேகமும் எழுகின்றது. இவர்களது செயற்பாடுகளால் ஐக்கிய தேசிய கட்சி இன்று மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. இதற்கான முழு பொறுப்பையும் எமது கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் அவர்களை சூழ இருக்கின்ற ஜான், மலிக், சுதத் போன்ற 7-8 பேரும் ஏற்க வேண்டும். 7 நாடோடிகள் சேர்ந்து கஞ்சி சமைத்த கதையை போன்று கட்சியை இன்று அழிவு பாதையில் இட்டுச் செல்கின்றனர். வெற்றிக்கான அறிகுறி தென்படும் அளவிலேனும் நம்பிக்கையை கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் ஏற்படுத்த தற்போதைய தலைவருக்கு முடியாமல் போயுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய இலங்கை தேசிய ரயில் சேவைகள் சங்கத்தின் நிறைவேற்று குழு கூட்டம் கொழும்பில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள இலங்கை தேசிய ரயில் சேவைகள் சங்கத்தின் அலுவலக கட்டடம் அகற்றப்பட்டுள்ளமை தொடர்பாக சஜித் பிரேமதாச இதன்போது கருத்து வெளியிட்டார். பல்வேறு தடவைகள் நீர் விநியோகத்தை துண்டிப்பதற்காக வந்தனர். பல்வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்தி அழுத்தங்களை பிரயோகித்தனர். கொழும்பு மாநகர அபிவிருத்தி திட்டத்தில் இந்த காணியும் உள்வாங்கப்பட்டுள்ளதாக கூறினர். இந்த நடவடிக்கையால் எமது தொழிற்சங்கம் தனது அலுவலகத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிரச்சினை தீவிரமடைந்ததும் பாதுகாப்பு செயலாளர், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர், அதேபோன்று பிரதி பணிப்பாளர் ஆகியோருடன் தொடர்பினை ஏற்படுத்தி விளக்கம் அளிக்கப்பட்டதால் நிரந்தர தீர்வாக நிச்சயமாக தேசிய ரயில் சேவைகள் சங்கத்தின் அலுவலகத்திற்கு மாற்று இடம் ஒன்று கிடைக்கும் என்ற உறுதிமொழியை இன்று காலை நான் வாய்மூலம் பெற்றுக் கொண்டேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிபலிப்பாளரும் கருத்து வெளியிட்டார்.
நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் நிமல் பெரேரா இன்று காலை எனக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்குள்ள இடவசதிகள் குறித்து ஆராய்ந்து அந்த அலுவலகத்தை தொடர்ந்து நடத்தி செல்வதற்கான இடத்தை ரயில்வே திணைக்களத்துடன் கலந்துரையாடி பெற்றுக் கொடுக்குமாறு கூறினார். மிகவும் குறுகிய காலத்திற்குள் தேவையான இடவசதியை நகர அபிவிருத்தி அதிகார சபை பெற்றுக் கொடுக்கும் என்பதனை நான் இங்கு கூறிக்கொள்கின்றேன். செய்திகள் தொடர்கின்றன. சந்தேக நபர்கள் சிலரை கைது செய்ய சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலர் மீது வெலிகந்த ஓமினியாமடு பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர். நேற்று முன்தினம் இரவு சிலர் வெலிகந்த போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முதுகல தமிழ் கிராமத்தில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்து அங்கிருந்த தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வெலிகந்த போலீஸ் நிலையத்தின் விசேட பிரிவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அதன் உத்தியோகத்தர்கள் விசாரணைகளை ஆரம்பித்தனர். வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒமரியாமடி கிராமத்தில் சந்தேக நபர்கள் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் வீட்டை சோதனையிடுவதற்காக போலீஸ் உத்தியோகத்தர்கள் நேற்றிரவு 10 மணியளவில் சென்றிருந்தனர். அந்த வீட்டில் இருந்தவர்கள் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதுடன் அதில் ஒரு உத்தியோகத்தர் காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இருந்த வீட்டிலிருந்து நேற்று முன்தினம் திருடப்பட்ட தங்க நகைகள் சிலவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் 4 வாகரை பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக இன்று அதிகாலை முதல் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து சோதனை நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்தனர். பொது ஒப்பந்த பதிவு கட்டணங்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கைத்தொழில் மற்றும் வர்த்தக விவகார அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். இதற்கமைய பொது ஒப்பந்தம் ஒன்றை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் 5000 ரூபாவிலிருந்து 7000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். பொது ஒப்பந்தங்கள் சட்டத்தின் கீழ் உள்ள கட்டளைகளை சமர்ப்பித்து அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் சபையில் உரையாற்றினார். இந்த சட்டம் பிரகாரம் 5 மில்லியன் ரூபாய்களுக்கு மேற்பட்ட சகல பொது ஒப்பந்தங்கள் சகலதும் பதிவு செய்யப்படுதல் வேண்டும். ஒரு கேள்வியாளருக்கு அல்லது அவரின் சார்பாக முகவர், உபமுகவர், பிரதிநிதி அல்லது நியமிப்பாளராக பதிவு செய்வதற்கான விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாயிலிருந்து 1500 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. பொது ஒப்பந்தம் ஒன்றை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் 5000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. ஒரு பதிவினை மீள புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. ஒரு பொது ஒப்பந்தத்தை மீள பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் 5000 7500 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. பிரதம நீதியரசருக்கு எதிராக செயற்பட்டு அவரை 24 மணித்தியாலங்களில் அனுப்ப முடியுமா என் பொருளாதார கொள்ளையாளி என கூறப்படும் அமைச்சரை அவரும் அதன் 24 மணித்தியால பங்காளர் என்ற அடிப்படையில் பிபி ஜெயசுந்தரவை 1 மணித்தியாலத்திற்குள் வீட்டிற்கு ஏன் உடனடியாக அனுப்ப முடியாது? இவ்வாறு அமைச்சர்கள் பொருளாதார கொள்ளையாளிகள் என்று கூறும் கருத்துக்கள் தொடர்பில் உடனடியாக விசேட அமைச்சரவையை கூட்டி ஏன் இவ்வாறு கூறினீர்கள் என்று ஆராயுங்கள். அது பொய்யாக இருந்தால் ஏன் அவ்வாறு கூறினீர்கள் என கேளுங்கள். அப்படி இல்லாவிடின் இந்த செயலாளரை 24 மணித்தியாலங்களில் அல்ல 1 மணித்தியாலத்தில் வெளியேற்ற வேண்டும். நிதி அமைச்சரின் செயலாளரை தூக்கிலிட வேண்டும் என கதைக்கின்றனர். அவரை தூக்கிலிட்டு பயனில்லை. அவர் மூலமே இன்று இந்த அளவிலாவது தட்டு தடுமாறி பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது என நான் நினைக்கின்றேன். அப்படியெனில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பொன்றை வழங்கியுள்ள நிலையில் மறுபடியும் தான் அரசு சேவையில் ஈடுபடவில்லை என உயர் நீதிமன்றத்திற்கு சத்திய கடதாசி சமர்ப்பித்த பின்னர் மீண்டும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களை விட மேலும் நீதிபதிகள் குழுவை நியமித்து பின்னர் ஏன் அந்த தீர்ப்பு மாற்றப்பட்டது? அவரால் மாத்திரமே முடியும் என்பதாலா? இன்று ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியை சிறிய அளவிலேனும் முன்னோக்கி கொண்டு செல்ல அவராலேயே முடிந்துள்ளது. இந்த நாட்டை ஆட்சி புரியும் நபர்களிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கும் பிரதேச சபை தலைவர் வரையில் வெளிப்படைத்தன்மை தொடர்பில் தெளிவில்லாமல் இருக்கின்றனர். வட்டி முரண்பாடுகள் தொடர்பிலும் அவர்கள் அறிந்திருப்பதில்லை. சகோதரர் ஒரு நிறுவனத்தை நடத்தி செல்கிறார். தமது மனைவியின் மகன் மற்றும் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார். சீனாவின் தனியார் வங்கியிடமிருந்து 8.2, 6.8 வீதமான வட்டி வீதத்தை பெறுகின்றனர். நீங்கள் சுற்றுலா பயணிகள் வருவதாக கூறினீர்கள். அப்படியானால் சீனாவில் இருந்து அதிகளவிலானோர் வருகின்றனர். சுமார் 50,000 வரையிலானோர் இங்கு இருக்கின்றனர். இவர்கள் இங்கு சேவையாற்றுகின்றனர். இவர்கள் வெள்ளையர்கள் அல்ல, சுற்றுலா பயணிகளும் அல்ல. அவர்கள் எம்மிடமிருந்து பணம் சம்பாதித்துக் கொண்டு செல்கின்றனர். இன்று ஹம்மந்தோட்டையில் ஒருவர் பஸ்ஸில் மோதினால் அவரும் சீனாவை சேர்ந்தவராகவே இருக்கிறார்.